நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கணும். அல்லாட்ட டெய்லி துவா கேட்டுட்டு இருக்கேன். யாருக்கெல்லாம் கல்யாண நாளோ அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள்ப்பா, யாருக்கெல்லாம் பிறந்த நாளோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள்ப்பா. இப்போ வந்து நம்ம ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி வாங்கன்னு பார்க்கலாம். இது வந்து எங்கள் ஊர் சைடு என் ஸ்டைலில் நான் வைக்க போகிறேன். இப்போ மண்சட்டியை கழுவி நல்லா காய வச்சுட்டேன். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறேன். எப்படின்னா இங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தாளிக்கிறாங்களா, எங்கள் ஊரில் தாளிக்கவே மாட்டாங்க மீன் குழம்பு. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் வந்து நல்லா காமிச்சு இந்த மண் சட்டியோடைய வாசனை வந்து பாருங்கள், புகையாக வருது பாருங்கள். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுங்க. இந்த வெந்தயம் வந்து நல்லா சிவப்பாக வரணும். வந்துருச்சா? இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டேன், நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வதங்கி வந்துட்டு. 2 பச்சை மிளகாய் இப்படி கீறி போடணும். அதை வந்து ரொம்ப வதக்கக்கூடாது. தக்காளி, ஒரு தக்காளி. இந்த தக்காளியை நீங்கள் மீன் குழம்புல போட்டுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், வதக்காமல் அவ்வளோ டேஸ்ட்டாக உப்பு புளி எல்லாம் பிடிச்சிருக்கும். கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மல்லித்தலை, இது நல்லா வதக்கணும். வதக்கிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க. அதெல்லாம் இந்த அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா இது குடிக்கணும். கல்லுப்பு, புளி நல்லா கொதிக்குது. நம்ம இப்போ என்ன செய்யணும், தேங்காய், மிளகாத்தூள், தேங்காய், மிளகாத்தூள், வெங்காயம் 3 வச்சு அரைச்சா மசாலா. இதுக்கு மல்லித்தூள்லாம் போடக்கூடாது. அப்படி இந்த குழம்பு நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். நம்ம இதுக்கு மஞ்சத்தூள் போட்டுடலாம். பாருங்க, இந்த அளவு தான் புளி எடுத்துக்கிட்டேன். நல்லா கரைச்சி வச்சு ஊற்றிட்டேன். உப்பு போட்டேன், போட்டேன் பத்தலை, நல்லா உப்பு போட்டேன். ஆனால் இதுக்கு வந்து எப்படி தெரியுமா, பக்கத்துலேயே நிற்கணும், மூடி போடக்கூடாது. ஃபஸ்ட்டு கொதிச்சுன்னா பொங்கிடும், தேங்காய் அரைச்சிருக்கனால. இப்போ இது கூட நம்ம முருங்கைக்காய் போட போகிறோம். ஒரு கொதி எடுத்து போடுறோம். இப்போ முருங்கைக்காய் வந்து இப்போ சீசன் கிடையாது. சில மரத்தில் 1, 2 காய்க்குது. இன்றைக்கி வீட்டில் கொண்டு வந்தாங்க, வீட்டுக்காயின்னு வாங்கியிருக்கேன். எங்கள் வீட்டில் சாலை மீனும் அயிலை மீனும் வாங்கியிருக்கோம். சாலை மீன் இப்படி இருக்கும், தலையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். அயிலை மீன் வந்து இப்படி இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு கொதிச்சு வச்சு மீனை போட்டுடணும். நம்ம வந்து இங்கே நல்லா குழம்பு கொதித்து வத்தனை போகிற மீன் போடுறாங்க, அப்படியே போடக்கூடாது. ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்க தான் அந்த மீனில் உப்பு புளி எல்லாம் காரமெல்லாம் பிடிக்கும். 5 நிமிஷம் அவங்க சிம்மில் வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணலாம், இறக்கிடலாம். ஒரு 2 தலையும் போட்டிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணவே இல்லை இந்த வாரம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் பெல் பட்டெல்லாம் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோ வந்து உடனே நீங்கள் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.